நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, எப்படியாவது ஒரு வழியா வெண்பாவும் காப்பாற்றணும், மறுபக்கம் மல்லியும் காப்பாற்றணும். மல்லியை நல்லபடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம விஜய் தப்பிச்சு போறாரு. எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு மீன்ஸ் மல்லியை கண்டுக்காம விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. போன உடனே எங்க வெண்பான்னு தேட ஆரம்பிக்க அந்த சமயத்தில் தீபக் அந்த இடத்துக்கு வர்றாரு. தீபக் வந்ததோட மட்டும் இல்லாமல் இவங்க தான் வெண்பா குட்டியா கடத்தினது அப்படின்ற விஷயத்தை அந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தன் உயிரை பணைய வச்சு மல்லி தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. மல்லி, உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நீ என் குழந்தைக்கு எவ்வளவோ எஃபெக்ட் போடுறேன், நான் தான் முட்டாள்தனமா உன்னை தவற புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனதால ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டுன்னு அந்த இடத்துல இருந்து விலகி போறாங்க நம்ம விஜய். அதே சமயத்தில் போயிட்டு எந்த இடத்துல இருக்காங்க, எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த இடத்துல போயிட்டு தேடல் சொல்லிட்டு தேடல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடி பார்த்தாலும் ஒரு பக்கம் காணோம். என்னடா காணோம்னா எப்படி தான் கிடைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே லாஸ்ட் வரையும் காணோம்னா லாஸ்ட் வரையும் இல்லாமே தான் போயிடுவாங்க. அதனால தேடலை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த இடத்துல தேடலை அதிகப்படுத்துறாங்க. தேடி கண்டுபிடிச்சிடறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தாங்க தேடலை ஒரு பக்கம் அதிகப்படுறாங்க. போயிட்டு கரெக்டாக ஒரு லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக போயிட்டு அந்த குடோனை பார்க்குறாங்க. அந்த குடோனுக்கு வெளியே 4-5 ரவுடிங்க எல்லாம் இருக்காங்க. எப்படி இந்த குடோனில் இருக்கா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். வெண்பா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸை கூட்டணும் போனால் அது நமக்கு தேவையில்லாமல் ஒரு பக்கம் ரிஸ்க் ஆகும். இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல கண்டுபிடிச்சிடறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவை கண்ணாடி வேலை பார்க்க வெண்பாவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உடனே உள்ளே போயிட்டு அந்த லேடி இருக்காங்களா, அவங்க மட்டும் தான் இருக்காங்க. லேடியை பிடிச்சி கட்டி போட்டு அப்படியே சும்மா அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது வெண்பாவை மீட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போராட்டத்துக்கு மேலே போராட்டம் அவனுங்களை பிடிச்சி அடிச்சு மூஞ்செஞ்செல்லாம் ஒட்டைச்சாவது வெண்பாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு உள்ள அது வந்து அப்படியே சும்மா ஒரு கலக்க ஆரம்பிச்சாரு. அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் அசந்து போயிடுறாங்க, ஆடி போயிடுறாங்க. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னி பெடல் எடுக்கிறான். யாரா இவன் பேரா கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கி விட்றாங்க. ஒரு பக்கம் அதை பார்த்தது நமக்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்குது, ஒரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க முடிஞ்ச வரைக்கும் தன்னோட எஃபெக்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இப்படியெல்லாம் தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ரிங்டோன் ஒரு பக்கம் டிங் அடிக்க ஆரம்பிச்சது. உடனே விஜய்க்கு பக்குனாரு, யாராவடே இந்த நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வச்சாமாரா ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக் ஆயிருது. உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் இருந்து அந்த இடத்துல ரவுடிங்கெல்லாம் வராங்க, ரவுடிங்கெல்லாம் அடிச்சிடறாங்க. தீபக் அதுக்குள்ள ஒரு பக்கம் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிடுறாங்க, இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த லொக்கேஷன் சொல்லிட்டு. விஜயை பிடிக்கிறதுக்கு 4-5 ரவுடிங்கெல்லாம் வராங்க. அடிக்க முடியாது. தீபக் 2 பேருமே ஒரு பக்கம் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாங்க. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல தான் போலீஸ் அதிகாரி எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த இடத்துல அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் வந்து மாஸ் காட்டுறாங்க. உடனே அவங்களை கைது செஞ்சுட்டு ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போயிட்டு களி மேல களி தின்னணும், இனிமே உன் வாழ்க்கை ஜெயில தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தள்ளப்படுது. இப்ப என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாம வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோதனை மேல சோதனை எல்லாம் உட்காந்து இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா வேதனை சோதனை எல்லாமே ஒரு பக்கம் சேர்ந்து நம்மள சும்மா குத்துன்னு குத்தின்னு இருக்கு. என்னடா பண்றது, இப்படியே போனா என் வாழ்க்கை இப்படியே நரகமாவே போயிருமா, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காதா, என் வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுன்னு இருக்காங்க ஒரு பக்கம். இதுக்கு தாங்க சொல்றது, எந்த விதத்துல ஒரு பக்கம் நம்ம போராட்டத்தில் ஈடுபடுறோம்னா அந்த அளவுக்கு இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கண்ணை முழிச்ச உடனே என் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் அன்பு ஈர்ப்பெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசத்தை வச்சுன்னு இருக்க நம்ம மல்லியை பார்த்து எதுக்குமே லாக்கி இல்லை, உனக்கு என் பொண்ணு மேல அக்கறையே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எந்த மனசு அது தாங்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சொல்றது தப்பு தானே, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம விஜய் பண்ணது முற்றிலும் தப்பு தாங்க. விஜயோட முட்டாள்தனம் ரொம்ப அதிகமாயிட்டு போயினே இருக்கு. விஜய் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட்டாகவும் இருக்கு, கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்கு. சரி, என்ன பண்றது, நம்ம விஜய் என்ன பண்ணாலும் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஏத்துக்கிற மனப்பான்மைக்கே நம்ம தள்ளப்பட்டு இருக்கோம். இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் பரபரப்பாகவும் போயின்னு இருக்குங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஒரு பாட்டு போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் இந்த இப்படி தாங்க போயின்னு இருக்கு, இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம
விஜய் இருக்கார்ல, அவர் வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட போய் எல்லாம் ஓப்பனாக பேசுறாரு. என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரே வார்த்தை தான் நச்சுன்னு பேச ஆரம்பிச்சிடறாரு. இனிமேல் இந்த லேடி வெளியே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னும் 10 குழந்தைங்க கிட்ட கருத்தப்பட்டு வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்க எல்லாமே அப்பா அம்மா இல்லாத பாவம் அனாதை குழந்தைங்க எல்லாரையும் பார்த்து ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க. இதில் வந்து வெண்பா தான் வாண்டடா, அதாவது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டது. இன்னொருத்தர் கடத்தப்பட்டு அந்த இடத்துல வந்து வெண்பா மாட்டிக்கிட்டா. அதனால தான் வெண்பாவை இது பண்ணிட்டாங்க. கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் 2 பேருக்கு 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பக்கம் மோசடி நடந்துன்னு இருக்கும். இந்த மோசடி எல்லாமே ஒரு பக்கம் தடுக்கணும். தடுத்து இதெல்லாம் எங்கே போய் விடுறது, எதில் போய் விடுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் மாடா பண்ணுவாங்க, ஆளா பாரு அவரை கொட்டையா பாரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது அந்த ஆளுங்களால ஒரு பக்கம் இதுக்கு மேல வெளியே விடக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தைங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை இதுல அடங்கி இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சிந்திச்சு நிதானமா தீர விசாரிச்சு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது இதுதான் போல. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தை ஏற்படுத்தினே இருக்காங்க. கொடுங்கடா, நீங்க எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ கொடுங்க, அந்த அளவுக்கு நாங்களும் தயாரா இருக்கோம் கஷ்டத்தை வாங்கி உங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. முடிவும் நானே முற்றுப்புள்ளியும் நானே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியல. நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுன்னு இருக்காங்க. பாப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தீபக் கிட்ட ஒரே அதான் சொல்றாரு, ரொம்ப நன்றி தீபக், நீங்க மட்டும் இல்லைன்னா தக்க சமயத்தில் நான் வெண்பாவை காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. இது ஒரு பாச போராட்டமும் இருக்கு. என்ன நல்லா பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர், தருக.